இந்திரிய ஒழுக்கத்துல 6வது ஒழுக்கத்துல இருந்து இந்த வாரத்துக்கான சத்து விசாரம். இன்சொல்லாடல் ம். இன்சொல்லாடல்னு சொல்லிட்டு 6வது ஒழுக்கமா கொடுக்குறாங்க. இன்சொல்லாடல், பொய் சொல்லாதிருத்தல், ம். ஜீவ இம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாவது தடை செய்தல் அப்படின்னு 8வது ஒழுக்கமும். 9வது ஒழுக்கம், பெரியோர்கள் எழுந்தரில் இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் 9வது ஒழுக்கம். 10வது ஒழுக்கம் பாத்தீங்கன்னா, ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசத்தலங்களுக்கும் திவ்ய திருப்பதிகளுக்கும் சஞ்சரித்தல் அப்படின்னு சொல்றேன். இந்த 5 ஒழுக்கத்தை பத்தி நம்ம பேசலாம் அந்த வாரம். சோ இன்சொல்லாடலுக்கும் நம்ம நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா வந்து உடலை பராமரிக்கிறதுக்காக தான் இந்திரிய ஒழுக்கத்துல தான் வருது இன்சொல்லாடல். நல்ல வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துங்கன்றாங்க. இன்சொல்லாடலுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க வச்சிருக்க ஒரு மரியாதை தான் வந்து இன்சொல்லாடல் உண்டாகுது. நம்ம அன்பையும் கருணையும் வெளிப்படுத்தக்கூடிய நமக்குள்ள இருக்கிற அன்பையும் கருணையும் வெளிப்படுத்துறதுக்கான ஆற்றலே வந்து இன்சொல்ல தான் இருக்குங்களே ஐயா. இன்சொல்லாடல்ல தான் இருக்கு. இன்சொல் இல்லைன்னாக்கா அங்க நம்ம உறவே வந்து கண்டினியூ ஆகாது. சத்தனையில நம்ம ஒரு கடுமையா ஒருத்தவங்க பேசிக்கணும்னாலே எட்ட பிரிஞ்சிருவோம். அந்த சத் விசாரன்றதும் இந்த இன்சொல்லாடல்ன்றதும் ஓரளவுக்கு ஒரே இதுதான். கார்த்தி சார், இப்ப நமக்கு அசாதாரண சூழ்நிலை வரக்குள்ள இந்த இன்சொல்லே பயன்படுத்தாத சூழ்நிலையில நம்ம சைலண்டா கம்மன்னு போயிட்டு எப்பெல்லாம் நமக்கு சூழ்நிலை மாறி வருதோ அப்ப அந்த இன்சொல் மூலியமா தான் அந்த கடுமையான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறதுக்கும் மற்றவங்க பயன்படுத்துறதுக்கும் அதுக்கான தடைகளாகவும் வந்து இன்சொல் மூலியமாவே நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறது மூலியமா தான் அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் வந்து அதுக்கெல்லாம் சொல்யூஷன் தான் இது எல்லாமே. நம்ம எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறோமோ அந்த பிரச்சனைக்கு உடல் அளவில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் சொல்யூஷன் தான் இந்த ஒழுக்கமே. மன அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்றதுக்கு தான் இந்த கர்ண ஒழுக்கமே. 2 ஒழுக்கத்தையும் நம்ம கூட பிரச்சனை கூட நம்ம போய் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதை எப்படி கையாளணுன்ற ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது தான் சத்து விசாரமே. அதை எப்படிலாம் நம்ம கையாள போறோம்ன்றது தான். எப்படிலாம் அதை கையாள போறோம், எந்தெந்த சூழ்நிலையை எப்படி பயன்படுத்த போறோம்ன்றது தான் சத்து விசாரமே. நம்ம சத்விசாரத்துல நமக்கு வார்த்தை வளர்ந்துக்கினே வருது. கேள்வி கேட்டுக்கினே இருக்கிறோம். நம்ம கேட்க அதுக்கு மாற்று பதில் கிடைச்சிக்கினே இருக்குது. இது இன்சொல்லாடல் தான் இது. இதே வந்து கடுமையான சொல்லுக்குள்ள வார்த்தை முறிஞ்சிடும். நம்ம எல்லாரும் எட்ட போயிடுவோம். நிக்கவே மாட்டோம் ஒன்னோட ஒண்ணு. சோ இது எல்லா இடத்துலயுமே பயன்படும். இன்சொல்லாடல் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு நட்புக்குள்ளே ஆகட்டும், குடும்பத்துக்குள்ளே ஆகட்டும், நம்ம வேலை செய்யக்கூடிய பணி நிமித்தம் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே இந்த இன்சொல் பேசக்குள்ள ஆகும்னா அதுக்கான சொல்யூஷன் அமைஞ்சு நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு இடத்துல இணக்கம் அதிகமா ஏற்பட்டு அந்த வேலைகளை ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வளர்ச்சிக்கு போகும். வளர்ச்சியை நோக்கி வளர்ச்சி பயணம் பண்ணும். ஆமா ஆமா ஆமா. அதுக்கு அடுத்த ஒழுக்கம் பாத்தீங்கன்னா வந்து 6வது ஒழுக்கத்துக்கு வந்து இன்சொல்லாடல், பொய் சொல்லாதிருத்தல். பொய் சொல்லாதிருத்தலுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒழுக்கம் தான். பொய்யை சொல்றதுக்கு வந்து நம்ம எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம மனசுக்குள்ள சேகரிச்சு தான் ஒரு பொய்யை திடீர்னு வந்து ஒரு பொய் சொல்றதுக்கு நம்ம வரமாட்டோம். இதெல்லாம் வந்து திருக்குறளை சொல்லுங்க, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சொல்லுன்றாரு. இந்த ஒழுக்க நிலையில பழக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அந்த பொய் சொல்றத வந்து நான் இப்போ சப்போஸ் நீங்க கேட்கறீங்கன்னு வச்சுக்கோமே, இப்ப நம்ம அடுத்த வாரம் வந்து இதெல்லாம் ஒழுக்கமா பழக ஆரம்பிக்கிறோம். அடுத்த வாரம் கேட்கறீங்க, ஐயா இந்த பொய் சொல்லாத இடத்துல நீங்க பொய் சொல்லாம இருந்தீங்களா அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்கறீங்கன்னா, அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், பொய் சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், ஏன்னா தவத்துல கூட நான் பொய் சொல்றேனே, ஆனா நான் தவத்தை கடைபிடிக்கிறேன், நான் இன்சொல்லாடுறேன் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறேன். ஆனா நான் பயன்படுத்துறது இல்லையேன்னு தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்து அந்த பொய்ச்சிருந்தா கூட தன்னெஞ்சே தன்னை சொல்லணும். நம்ம வந்து என்னை பொய் சொல்லிட்டு இருக்க, அந்த பொய் சொல்லாத இடத்துக்கு நீ உன்னை மாத்திக்கோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிவு என்ன பண்ணுவோம், நமக்கான எந்நேரமும் நம்ம வந்து மனசாட்சியை உறுத்திட்டே இருந்து அதை சரி பண்றதுக்கான முயற்சிகள் கொடுக்க ஆரம்பிக்கும்ன்றாங்க. தன்னெஞ்சே நமக்கு சுடம்ன்றார். சுடம்னாக்கா நமக்கு பாதிக்கும், நம்ம மனசே நம்மளை பாதிக்கப்படுத்தும், பாதிப்பு ஏற்படுத்திடும். ஸோ அது வந்து பொய் சொல்றது வந்து நமக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்துவோம் அப்படின்றதுக்காக தான். அது உடலளவில் நம்ம பாதிப்பு அடைஞ்சிருவோம். தன்னெஞ்சே தன்னை சுடும், அது வந்து நமக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கவனமா இருக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பண்டு முளைப்பது அரிசியானாலும் விண்டுமை போனால் முளையாது என்று கண்டுகொள் முன்னே அவ்வை சொன்னால் அது உண்டோ இல்லையோ வளைப்பினே என்ற ஒரு கோட்டர் சொல்லியிருக்காங்க. இவ எப்படின்னா முழு தங்கம் வந்து நம்ம ஆபரணங்கள் செய்ய பயன்படாதுன்றாங்க. முழு ஒரு ஒரிஜினல் தங்கம் வந்து ஆபரணம் செய்ய பயன்படாதுன்றாங்க. இந்த பொய் சொல்லாததுக்கும் அந்த பொய் சொல்லாத இடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த உலகில் வாழ்வியல்ல ஒரு சின்ன பொய் வந்து ஒரு உயிர்களை கவர்ந்து பண்ணும், ஒரு சின்ன பொய் வந்து ஒரு உயிருக்கு நன்மை செய்யும். பிற உயிர்களுக்கு நான் சொல்றது, பிற உயிர்களுக்கு அதை வந்து சேவ் பண்ணும், அந்த பரஜீவகாரமே அமைஞ்சிரும். அது மூலியமா அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை பயக்கும்னா அந்த இடத்துல பொய்யும் உண்மையா தான் கருதப்படும்ன்றது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அது பொய்யாகாதுன்றாங்க. அதனால வந்து ரொம்பவே பியூர் பர்ஃபெக்ஷன்ன்றது கிடையாது.
தமக்கு பிரயோஜனமா இல்ல, தம் சுயநலமா கிடையாது, ஒரு பொது விஷயமா பிற உயிர்களுக்கு நன்மை பயக்கின்ற பட்சத்துல அந்த பொய்யும் மெய்யாகவே கருதப்படும்ன்றாங்க. அதனாலதான் வந்து போக போக அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜீவஹிம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாவது தடை செய்தல்ன்றாரு பாருங்க. எவ்வித தந்திரமா தான் தந்திரத்தை வந்து அந்த ஒரு ஜீவனை வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ண முடியும். ஆ. தந்திரம் இல்லைன்னாக்கா கவர்மெண்ட் பண்ண அதாவது முடியும். ஐயா இன்சொல் சொல்லுங்க தான் ஐயா. என்னன்னு கேட்டீங்கன்னா ம். இன்சொல்னா தனக்கும் ம். பிறருக்கும் எந்த தீங்கும் ஏற்படலைன்னா அதுதான் இன்சொல். இன்சொல். சூப்பர் ஐயா, தனக்கும் சூப்பர். பிரச்சனையா இருக்கக்கூடாது, ஆமா மத்தவங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப ஆமா. எந்த சொல்லு சொன்னாலும் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா தான் இருக்கும். அதுதான் கண்டிப்பா இன்சொல். கண்டிப்பா இன்சொல். எஸ், எல்லாருக்குமே பயனுடைய சொல்ல அமையும். அது எல்லாத்துக்கும் யாருக்குமே வந்து இதை காயப்படுத்தாத கஷ்டப்படுத்தாத ஒரு இதா சூழ்நிலையா அமைச்சு கொடுத்துரும். சூப்பர் சூப்பர். சோ அதை பொய் சொல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா அத்தியாவசிய அவசியமே ஏற்படாது. அதை பொய் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஹிடன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த ஹிடன் பண்ணதுனால நம்முடைய வளர்ச்சியும் நம்முடைய உடல் அளவையும் மனநிலையும் நம்ம பாதிக்கப்பட்டுன்றதுனால அத்தியாவசிய அவசியம் இல்லாத விஷயத்தை நம்ம வந்து மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. மடியில கனம் இல்ல, மனசுல பயம் இல்லைன்னா நம்ம வந்து உண்மைக்கு பிரகாரம் வர ஆரம்பிச்சுன்னா போதும், நம்ம எல்லா வெற்றிகளும் அடைய முடியுன்ற பேரின்ப நிலையில நோக்கி பயணம் பண்ணக்குள்ள இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சின்ன அற்ப விஷயமா நினைச்சு அதை நம்ம கடந்து போயிடுவோம். சோ உண்மையை பேசுற சூழ்நிலை நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது 8வது ஒழுக்கம் பாத்தீங்கன்னா ஜீவ இம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாவது தடை செய்தல். ஜீவ இம்சைன்றது வந்து இந்த உயிர் கொலை பண்ணி வந்து உணவு எடுத்துக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய கொடுமையான விஷயம். அப்ப அதனாலதான் என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த இந்த தவறான உணவு பழக்கத்துல இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து நம்ம குணத்தையும் மாத்திருக்கு. இப்போ ஜீவ இம்சை நேரங்கள் தந்திரத்தினால்தான் அதை வந்து தடுக்க சொல்றாரு. நம்ம ஒரு கசாப் கடையில போயிட்டு ஆடை வெட்டாதீங்க, அது உயிர் கொலை, அது அந்த உயிருக்கு இம்சை உண்டாகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அங்க நம்ம சொல்றது வந்து அங்க பலிக்காது. அதே சாப்பிடுற இடத்துல சாப்பிட்றவங்க கிட்ட அதை பதமா ரொம்ப நாள் சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து அந்த மனசை மாத்தி ஜீவ இம்சையை வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அது வந்து எப்பெல்லாம் அவங்க அவதிப்படுறாங்களோ அந்த அவதிகளுக்கும் நம்ம உணவுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற விஷயத்தை அவங்களுக்கு புரிய வச்சுட்டு போதும். இந்த 3 குணத்துக்கும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற விஷயத்த நம்ம அவங்க மனதில் பதிய வச்சுட்டு போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த மனது வந்து ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் தேடக்கூடிய ஆற்றல் எல்லாருக்குமே இருக்கு. அப்ப அது வந்து ஏன் நம்ம இதுல இருக்கு அப்படின்ற ஒரு விசாரணை வர ஆரம்பிக்கும். அந்த விசாரணைக்கான பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். பதில் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் அமைஞ்சிடும். அந்த இம்சைய உயிர் கொலையை வந்து நம்ம அப்படிதான் தடுக்க முடியும். வெளியே விட்டா வேற வழியில போய் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 9வது ஒழுக்கத்துல பாத்தீங்கன்னா பெரியோர்கள் எழுந்தருளி இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல். பெரியோர்கள் எழுந்தருளி இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல். சமாதிகள், ஜீவசமாதிகள் வந்து எல்லா திருத்தலங்களிலும் பாத்தீங்கன்னா ஒரு வந்து பெரியவர்கள் வாழ்ந்த இடமா இருக்கு. சோ இது மயிலம் பாத்தீங்கன்னா வந்து பாலராஜர் இருக்காங்க, திருப்பதியில பாத்தீங்கன்னா கொங்கணராஜர் இருக்காங்க, பழனியில பாத்தீங்கன்னா வந்து போகர் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர்கள் வாழ்ந்த இடமா இருக்கு. நம்ம இரும்பை கோவில்ல கூட பாத்தீங்கன்னா வந்து கடுகுவலி சித்தர் தவம் பண்ண இடமா இருக்கு. பட்டினத்தார் வந்து வழிபட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்க, அதுக்கான ஆதாரம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு. அந்த இடத்துக்கு போகக்குள்ள பெரியோர்கள் எழுந்தருளுக்கும் இடங்களுக்கு செல்லுதல்ன்றாங்க. இப்ப நம்ம காட்சியாளர்களும் கேட்டாங்க இல்லையா, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது சொல்யூஷன், இதுவும் ஒரு சொல்யூஷன் அமையும். பெரியவர்கள் எழுந்தருளுக்கும் இடத்துக்கு போகக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம வர ஆரம்பிச்சுக்கோம். கடைசி ஒழுக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசத்தலங்களுக்கும் திவ்ய திருப்பதிகளுக்கும் செல்லுதல். சாதுக்கள் வாசஸ்தலம்னா இப்போ நம்ம வந்து வள்ளலாருடைய கோயில் இருக்குது, வடலூர்ல இருக்குது. அங்க வந்து அங்க எல்லாரும் வந்து போகக்கூடிய இடம். அன்னைக்கு இணைய தினத்துல அவங்க எல்லாம் வராங்கன்னு பார்த்து அன்னைக்கு போய் அங்க போய் இருந்தோம்னா அவங்க பேசுறது நமக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஜீவ உபகார நிமித்தமாக பல ஜீவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உபகாரத்தை செய்யறது. நம்ம வந்து இன்சூல் கொடுக்கறதாகட்டும், இல்ல வந்து அவங்களுடைய பசியாற்றுவதற்கு உதவி பண்றதாகட்டும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம செய்யணும்ன்ற எண்ணத்தோட நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு கைண்ட்னஸோட நம்ம அதை நம்மளால முடிஞ்சது செய்யணுன்றதாக அந்த மாதிரி நல்ல சாதுக்களுக்கும் திவ்ய திருப்பதிகளுக்கும் நம்ம சென்று அங்க இருக்கிற சாத்வீக நிலையில வாழ்ற மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணணும். அதுதான் பொருளா இருக்கு. இந்த 10 ஒழுக்கம் வரைக்கும் இந்த படிச்சிருக்கோம். போன வாரம் 5 ஒழுக்கம், இந்த வாரம் 5 ஒழுக்கம் படிச்சிருக்கோம். நம்ம இது வந்து ஜோதி பாடல் படிச்சுட்டு சிறுவனம் படிச்சுட்டு கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம். அருட்பஞ்சமா தான் சொல்லிட்டு நம்ம போயிடலாம். அருட்பெரும் ஜோதி
தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, அனைவருக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம் சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. ஜோதி முடிச்ச உடனே திருச்சிற்றம்பலம் சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம்ன்றது நம்ம இறைவன் இருக்கிற இடம் பூர்வமத்தியன்னு சொல்லி வள்ளலார் சொல்லி வச்சிருக்காரு நமக்கு. திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிக்கணும். திருச்சிற்றம்பலத்துக்கு அடுத்து திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிச்சிங்கன்னா நன்றிங்க. அந்த இறைநிலையோட கலந்து நம்ம முடிக்கிறோம்னு அர்த்தம். ஒரு முறை ஜோதி பாடம் சொல்லி, ஒரு முறை ஜோதி மந்திரம் சொல்லி அதை பண்ணி, அருட்பெரும் ஜோதி மந்திரம் சொல்லி அதை சொல்லலாங்க ஐயா, கண்டிப்பா சொல்லிடலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சிறப்பா இருந்ததுங்க ஐயா. சத்துவிசாரம், தவம், தியானம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு வாரமும் இந்த பயிற்சி தொடர்ந்து நடக்கும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட விண்ணப்பமா இருக்கு, நண்பர்கள்ட்ட ஒரு விண்ணப்பமா கோரிக்கை கேட்டு நம்ம இந்த கிளாஸ் நிறைவு பண்ணுவோம். திரும்பவும் நம்ம அடுத்த வாரம் தொடருவோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி.